Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 10th ஓட செகண்ட் சாப்டர் ஆசிட் பேசஸ் அண்ட் சால்ட்ஸ் பார்க்க போறோம். இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஸ்டன்ஸ், நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு சப்ஸ்டன்ஸ். அண்ட் இது பத்தி டீடைலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆசிட் அண்ட் பேஸுக்கான டிஃபரன்ஸ் பார்த்துடலாம். ஆசிட் வந்து புளிப்பு தன்மை கொண்டது, அது டேஸ்ட் வந்து புளிப்பு டேஸ்ட்ல இருக்கும். அண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா கசப்பு தன்மையா இருக்கும். ஸோ அதோட டேஸ்ட் வந்து கசப்பா இருக்கும். அண்ட் ஆசிட் வந்து ப்ளூ லிட்மஸ் பேப்பரை வந்து ரெட் கலர்ல மாறும். அதே பேஸ் பார்த்தீங்கன்னா ரெட் லிட்மஸ் பேப்பர் வந்து ப்ளூ கலர்ல மாறும். இப்போ ஆசிட் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ குளோரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட் இதெல்லாமே வந்து ஆசிட் ஃபார்ம்ல வரும். அண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இதெல்லாம் வந்து பேஸ் ஃபார்ம்ல வரும். A substance which have more hydrogen ions it become acid. அதே மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ்ல which has more hydroxide ion it becomes base. இப்போ நம்ம ஒரு சொல்யூஷன் வந்து அசிடிக்கா பேசிக்கான நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஈச் டைம் நம்ம வந்து அதை ஸ்கின்ல டச் பண்ணி இல்லை டேஸ்ட் பண்ணி நம்ம பார்க்க கூடாது. இட்ஸ் டோட்டலி டேஞ்சரஸ் திங். அண்ட் அது வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறது தான் இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்றோம். ஸோ இண்டிகேட்டர்ஸ் ஆர் ஆசிட் பேஸ் இண்டிகேட்டர்ஸ். ஸோ இண்டிகேட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டூ டைப்ஸ், நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் synthetic indicators. இப்போ natural indicatorsல பாத்தீங்கன்னா you have litmus and as well as turmeric powder. So litmus paper பாத்தீங்கன்னா ஜெனரலா வந்து purple கலர்ல இருக்கும். So அந்த litmus solution வந்து we get it from the lichen plant which is a thallophyta family and அது வந்து பேசிக்கா வந்து purple கலர்ல இருக்கும். And acid ஓட கம்பைன் ஆனா it shows the red color, whereas baseல கம்பைன் பண்ணா it shows blue color. And அதே மாதிரி டர்மரிக் பவுடர் பாத்தீங்கன்னா ஆசிட்ல வந்து அதோட கலர் மாறாது, அப்படியே எல்லோவா தான் இருக்கும். whereas பேஸ்ல நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா it turns reddish brown. இப்போ சில ஃப்ளவர்ஸோட பெட்டல்ஸும் நம்ம நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கேபேஜ் லீவ்ஸ், ஹைட்ரான்ஜியா, பெட்டூனியா அண்ட் ஜெரானியம். இப்போ சிந்தட்டிக் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் மெத்தல் ஆரஞ்ச் அண்ட் ஃபினாஸ்டலின். ஃபினாஸ்டலின் வந்து ஆசிட்ல போட்டோம்னா கலர்லெஸ்ஸா இருக்கும், whereas பேஸ்ல மிக்ஸ் பண்ணோம்னா it turns pink color. ஸோ இதெல்லாம் வந்து நேச்சுரல் இண்டிகேட்டர்ஸ். நம்ம அந்த கலர்ஸ் சேஞ்சஸ் மூலமா we can identify whether it is an acid or base. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஒன் மோர் கான்செப்ட் இருக்கு, அதாவது ஆல் ஃபேக்டரி இண்டிகேட்டர் சொல்லுவாங்க. ஆர்டர் வச்சு நம்ம ஆசிடா பேஸ்ன்றது கண்டுபிடிக்கலாம். ஆனியன், வெனிலா எசன்ஸ் அண்ட் க்ளோவ் இதெல்லாமே நீங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேக்டரி இண்டிகேட்டர்ஸா யூஸ் பண்ணலாம். அண்ட் இதுல புக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆனியனை வந்து பீஸா கட் பண்ணி ஒரு பாலித்தீன் பேக்ல போட்டணும். அண்ட் பிளஸ் அது கூட வந்து ரெண்டு கிளாத் பீசஸ் ஆஃப் கிளாத் வந்து அது உள்ள போட்டுட்டு நல்லா டைட்டா டை பண்ணிட்டு யூ ஹேவ் டு கீப் இட் இன் த ரெஃப்ரிஜ். ஸோ ஒரு ஒன் டே கழிச்சு நீங்க அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாத்தை வந்து யூ கெட் தி ஆனியன் ஸ்மெல். இப்போ இந்த ரெண்டு கிளாத் பீசஸ்லயும் வந்து ஒன்று வந்து டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் இன்னொரு பீஸ்ல வந்து யூ புட் த பேஸ். ஸோ ஆஃப்டர் என்ன பண்ணணும், இந்த ரெண்டு இந்த ஆசிட் அண்ட் பேஸை வந்து ரெண்டு கிளாத்ல வந்து டிராப்ஸ் போட்டதுக்கு அப்புறம் வாஷ் தி கிளாத். வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ஆனியன் ஸ்மெல் இருந்ததுன்னா நீங்க போட்ட சொல்யூஷன் வந்து ஆசிட். அண்ட் அட் த சேம் டைம் அந்த ஆனியன் ஸ்மெல் இல்லாம இருந்ததா அதுல வந்து யூ புட் தி பேஸ் சொல்யூஷன். ஏன்னா பேஸ்னா யூஸ்வலி வந்து சோப்ஸ். ஸோ நம்ம சோப் வாஷ் பண்ண என்ன ஆகும், அதுல இருக்க ஸ்மெல்ஸ் அதுக்கெல்லாம் கிளீன் ஆயிடும். ஸோ அதனால அந்த ஸ்மெல் இருந்ததுன்னா இட்ஸ் ஆசிட் சொல்யூஷன், ஸ்மெல் இல்லைன்னா இட்ஸ் பேசிக் சொல்யூஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆல் ஃபேக்டரி இண்டிகேட்டர்ஸ் மூலியமா நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் பொதுவாக ஆசிட்ஸ் அப்படின்னாலே நமக்கு என்ன பண்ணுவோம், லைக் இட்ஸ் ஹைலி டேஞ்சரஸ், கையில பட்டா வந்து நமக்கு ஹார்ம்ஃபுல் திங்ஸ் நடக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். பட் ஆசிட்ல யூ ஹாவ் ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் அண்ட் மைல்ட் ஆசிட்ஸ், அதாவது வீக் ஆசிட்ஸ். அதே மாதிரி பேஸ்லயே வந்து யூ ஹாவ் அ ஸ்ட்ராங் பேஸ் அண்ட் வீக் பேசஸ். இப்போ நம்ம டெய்லி லைஃப்ல வந்து நம்ம நிறைய ஆசிட்ஸ் வந்து சாப்பிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா புளியில வந்து வி கெட் டார்டாரிக் ஆசிட், ஆரஞ்சு ஃப்ரூட்ல வந்து வி கெட் சிட்ரிக் ஆசிட், அட் த சேம் டைம் கர்ட்ல வந்து லாக்டிக் ஆசிட்ஸ். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆசிட்ஸ் வந்து நம்ம டெய்லி லைஃப் சாப்பிட்டு தான் இருக்கும். ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் மோர்லி ஒரு கிளென்சிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் நம்ம வந்து பேட்டரிஸ் மேனுஃபேக்சரிங்க்கு ஆசிட்ஸ் யூஸ் பண்றோம். அண்ட் இப்போ பேசஸ் பார்த்தீங்கன்னா பேசஸ் ஆர் நத்திங் பட் சோப். சோப்ல வந்து யூ ஹாவ் அ மைல்டு அண்ட் ஸ்ட்ராங், அந்த மாதிரி வி ஹாவ் டிஃப்ரெண்ட் வேரியன்ஸ். இப்போ நம்ம ஆசிட் அண்ட் பேசஸ்க்கான டீடைல்ஸ் படிச்சுட்டோம். ஆசிட்னா என்ன, பேசஸ் என்ன, கான்செப்ட் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த ஆசிட் அண்ட் பேசஸ் வந்து when we react with metals நமக்கு என்ன காம்பனன்ட் கிடைக்குதுன்னு பார்ப்போம். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம புக்ல கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு ஆசிடும் மெட்டலும் ரியாக்ட் ஆச்சுன்னா we get a salt plus hydrogen gas. இந்த ஆக்டிவிட்டியில வந்து ஒரு டெஸ்ட் டியூப்ல ஜிங்க் கிரானுல்ஸ் போட்டுக்கணும். அண்ட் அதுல வந்து டைலூட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதுல போட்டுட்டு பாத்தீங்கன்னா யூ கெட் சம் ஹைட்ரஜன் கேஸ் வந்து எவால்வ் ஆகும். அந்த கேஸ் வந்து யூ கேன் பாஸ் த்ரூ அ பேசிக் சொல்யூஷன்.
அந்த சொல்யூஷன்ல அந்த கேஸ் டியூபை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த சொல்யூஷன் வந்து கேஸ் பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் ஆஃப் ஃபார்ம் ஆகும். அண்ட் ஒரு கேண்டில் எடுத்துட்டு போய் அந்த பபிள்ஸ் கிட்ட வச்சோம்னா இட் ஸ்டார்ட் பர்னிங். ஸோ இது வந்து ஹைட்ரஜன் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் பர்ன்ஸ் வித் பாப்அப் சவுண்ட். அந்த ஹைட்ரஜனோட கேஸ் ரிலீஸ் ஆகும் போது இட் பர்ன்ஸ் வித் பாப்அப் சவுண்ட். தட் மீன்ஸ் திஸ் ஷோஸ் தட் acid when react with metal it releases the salt as well as hydrogen compound. இப்போ நம்ம இந்த ஆசிடோட we mix the metal zinc so that நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா sodium zincate plus hydrogen gas இந்த ஆக்டிவிட்டி. இப்போ ஒரு ஆசிட் வந்து மெட்டல் கார்போனேட் அண்ட் மெட்டல் ஹைட்ரஜன் கார்போனேட்ஸோட ரியாக்ட் ஆனா நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது பார்க்கலாம். ஸோ இந்த ஆக்டிவிட்டிக்கு வந்து டெஸ்ட் டியூப் ஏ அண்ட் டெஸ்ட் டியூப் பி ரெண்டு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கணும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டியூப்ல வந்து யூ புட் தி மிக்சர் ஆஃப் சோடியம் கார்போனேட் அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து டைலூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் போடணும். ஸோ கார்போனேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன் இட். அண்ட் சோடியம் கார்போனேட் ரியாக்ட் வித் ஆசிட் வி கெட் தி ப்ராடக்ட் சோடியம் குளோரைட் water plus carbon dioxide gas. இப்போ test tube B ல பாத்தீங்கன்னா we have a sodium hydrogen carbonate plus HCl and ரெண்டுமே combine ஆனா when both the things react together we get a product called sodium chloride plus water plus carbon dioxide. So ரெண்டோட ப்ராடக்ட் டெஸ்ட் டியூப் A and B ஓட ப்ராடக்ட் ரெண்டுமே வந்து சேம் ப்ராடக்ட் தான் கிடைச்சிருக்கு. we get common salt like sodium chloride plus water plus carbon dioxide. இப்போ இந்த calcium carbonate plus water plus carbon dioxide மூணுமே react ஆச்சுன்னா we get calcium bicarbonate that is limestone or marble or chalk. ஸோ இந்த ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. இப்போ ஆசிட் அண்ட் பேஸ் வந்து கம்பைன் ஆனா we get a salt plus water from it. ஆசிட் வந்து ஒரு பக்கம் ஹை பவர் அண்ட் பேஸ் வந்து இது ஒரு பக்கம் ஹை பவர்ல இருக்கு. அண்ட் ரெண்டுமே கம்பைன் ஆச்சுன்னா அந்த ரியாக்ஷன் வந்து நியூட்ரல் ஆயிடும். திஸ் இஸ் கால்ட் neutralization and the product we get is salt plus water from it. Non-metallic oxides பார்த்தீங்கன்னா யூஸ்வலி வந்து இட்ஸ் acidic in nature. ஏன்னா அது வந்து தண்ணியில் ரியாக்ட் ஆகும் போது இட் ரிலீசஸ் ஹைட்ரஜன் அயான்ஸ் and that makes the solution acidic. And இப்போ வந்து acid and basesல என்ன இருக்கு காமனா வந்து why we call it as acid and why we call it as base என்ன ரீசன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீக்கர்ல யூ புட் அ குளுக்கோஸ் ஆர் ஆல்கஹால். அதுல வந்து ஒரு கார்க்ல வந்து ரெண்டு நெயில்ஸ் இன்சர்ட் பண்ணி அந்த நெயில்ஸ்ல வந்து யூ ஹேவ் டு கனெக்ட் வித் சர்க்யூட். அது எலக்ட்ரிக் ஒயர் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு பல்ப் அதை அட்டாச் பண்ணணும். அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா அதுல வந்து எந்த ஒரு ரியாக்ஷன் இருக்காது. ஏன்னா அதுல கரண்ட் பாஸ் ஆகாது, பல்ப் க்ளோ ஆகாது. அதே அந்த சொல்யூஷன்ல when you put a hydrochloric acid into it it starts அந்த பல்ப் வந்து க்ளோ ஆக ஆரம்பிக்கும். so this is the concept that glucose and alcohol வந்து கரண்ட் பாஸ் ஆகாததுக்கு என்ன ரீசன் அப்படின்னா glucose and alcohol are covalent bonds which do not react with water and will not release the hydrogen ions, whereas acidல இருக்கு பாத்தீங்கன்னா it releases the hydrogen ions that causes the current to pass through it. Like when acid combines with water and the base combined with water என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆசிட்ல வந்து ஹைட்ரஜன் அயான்ஸ் அதிகமா இருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் we take hydrochloric acid plus வந்து water. so waterல hydrochloric acid போட்டோம்னா அந்த hydrochloric acidல இருக்க அந்த hydrogen ions வந்து will just loosen the hydrogen ions and it get combined with the water molecule thus form the hydronium plus chlorine. and the chlorine வந்து செப்பரேட் ஆயிடும் and the H will combine to the molecule of water. இப்போ வந்து next வந்து ஒரு base when react with water what will happen? For example we take sodium hydroxide. when it combines with water and the sodium and the hydroxide separates and we get a product sodium plus hydroxide. So same thing you can experiment with potassium hydroxide and magnesium hydroxide. So இது எல்லாமே பாத்தீங்கன்னா hydroxide வந்து தனியா பிரிஞ்சு வந்துடும் and the main substance remains separate. The bases which dissolve in water are called alkali and the solution called alkaline. And more or less இப்போ வந்து நம்ம while doing the experiment இப்போ வந்து like water வந்து acidல pour பண்ணி we just check என்ன form ஆகுதுன்னு. for example we tried with hydrochloric acid with water. so இது வந்து ரொம்ப important topic examsல கேட்கலாம். இப்போ நம்ம acidum water react ஆகும் போது we should give special care when pouring acid to the water. and எப்பவுமே வந்து வாட்டர்ல ஆசிட் ஆட் பண்ணலாம் பட் ஆசிட்ல வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. எதனால அப்படின்னா ஆசிட் அண்ட் when it combines with water it creates exothermic reaction. ஏன்னா அங்க ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் இப்போ நீங்க வாட்டர்ல ஆசிட் போடும் போதும் நீங்க கண்டினியூஸா வந்து கலக்கிக்கிட்டே இருக்கும், ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் அந்த ரியாக்ஷன் வந்து யூ கேன் கண்ட்ரோல் தி ஹீட் டிரான்ஸ்ஃபர் அண்ட் எவ்ரி திங்.
அதே மாதிரி ஆசிட்ல வாட்டர் நீங்க போடக்கூடாது. ஏன்னா அந்த ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது வந்து இட் will splash out and that may cause burns on your skin and also it may let the beaker to break out. இது வந்து ஒரு மெயின் கிரைட்டீரியா எக்ஸாம்ல கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. When you add a base or acid to a solution, the solution become diluted and the process called dilution. அதாவது dilution அப்படின்னா nothing but we are adding water into the acid or base or any other product. தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா இட்ஸ் கால்ட் டைல்யூஷன் ப்ராசஸ். அந்த சொல்யூஷன் வந்து கால்ட் டைல்யூட்டட் சொல்யூஷன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு நம்ம இது ஆசிட் அண்ட் பேஸ், ஏன் இந்த டிஃபரன்ஸ் வந்தது, எதனால நம்ம ஆசிட்னு சொல்றோம் அண்ட் பேஸ் வந்து பேஸ் சொல்றோம், எந்த பேசிஸ்ல we are concluding that a solution is acidic and basic. So இதெல்லாம் depends on the pH value. So pH அப்படினாலே ஜெர்மன்ல இருந்து வந்த வேர்டு that means potence அர்த்தம். So potence அப்படின்னா power. So power of hydrogen in a substance shows the acidic and basic nature of the substance. இப்போ நம்ம pH ஸ்கேல்ல பாத்தீங்கன்னா you have from 0 to 14 வரைக்கும் இருக்கு. So 7 வந்ததுன்னா pH வந்து 7 வந்தா it's a neutral solution, that is water and blood எல்லாம் வந்து நியூட்ரல் சொல்யூஷன். இப்போ வந்து pH பேலன்ஸ் பாத்தீங்கன்னா pH வேல்யூ வந்து குறைய 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 அந்த கண்டென்ட் வந்து அசிடிக்கா மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாத்தீங்கன்னா pH வேல்யூ ஃப்ரம் 0, 1, 2, 3 பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப அசிடிக் நேச்சர், அந்த சப்ஸ்டன்ஸ் ரொம்ப அசிடிக் நேச்சரா இருக்கும். அதாவது அதுல ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அதாவது பேஸ்ல பாத்தீங்கன்னா நம்பர் இன்க்ரீஸ் ஆக ஆக அதோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமாகும். ஆசிடிக்ல வந்து pH வேல்யூ கம்மியானா இட் ஷோஸ் மோர் அசிடிக். பேஸ்ல வந்து pH வேல்யூ அதிகமானா இட் ஷோஸ் மோர் பேசிக் இன் த சொல்யூஷன். ஸோ இது எதனால நம்ம சொல்றோம், இந்த டிஃபரன்ஸ் எப்படி சொல்றோம், ஏன்னா இது வந்து ஆசிட், இது வந்து பேஸ் நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹைட்ரஜன் அயான்ஸ் அதிகமா ஒரு பொருள்ல இருந்ததுன்னா அது வந்து ஆசிட்ஸா மாறும். அதே நேரத்துல ஹைட்ராக்சைடு அயான்ஸ் வந்து ஒரு பொருள் அதிகமா இருந்ததுன்னா இட் பிகம் பேஸ் இன் நேச்சர். ஸோ நம்ம செல்ஸுமே வந்து இட் கிரியேட்ஸ் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் டு மேக் தி என்சைம்ஸ் ஒர்க் ப்ராப்பர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வயத்துல ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செக்ரேட் ஆகுது டைஜஷனுக்காக. அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் டைஜஷனுக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு ஆசிட் பேஸ் விச் டைஜஸ்ட் அவர் ஃபுட். அண்ட் சம்டைம்ஸ் இந்த ஃபுட் வந்து டைஜஸ்ட் ஆகல அப்படின்னா நமக்கு அதாவது அஜீர்ணம் சொல்லுவோம். நம்ம ஃபுட் வந்து ப்ராப்பரா டைஜஸ்ட் ஆகல அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் லெவல் வந்து அதிகமாகும். அது வந்து நமக்கு ஒரு இரிட்டேஷன், ஒரு பெயின், ஒரு ஃபீலிங் கொடுக்குறோம். தட் இஸ் கால்ட் அசிடிட்டி சொல்லுவோம். ஸோ நம்ம ஆசிட்ஸ் வந்து அதிகமா செக்ரேட் ஆகி டைஜஷன் ப்ராப்பரா நடக்கலன்னா we call it as acidity. and அதை கியூர் பண்றதுக்கு எப்பவுமே நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஆசிட் அண்ட் பேஸ் கம்பைன் ஆனா that reaction becomes neutral. So the acid level குறைக்கிறதுக்கு we take a base called magnesium hydroxide. magnesium hydroxide MgOH2, இதுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்கு, milk of magnesia. இது எதனால சொல்றோம் அப்படின்னா நம்ம அதோட அப்பியரன்ஸ்னால we call it as milk of magnesia. அண்ட் இப்போ டைஜஷன்ல நம்ம pH பேலன்ஸ் பார்த்துட்டோம் எப்படி எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கேவிட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கும் pH பிளேஸ் a vital role. என்னன்னா இப்போ நம்ம சாப்பிட்ட ஃபுட் வந்து பல்லுல அப்படியே ஸ்டே ஆயிடும். ஸோ அந்த லெஃப்ட் அவுட் சுகர்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அதுல வந்து பாக்டீரியா ஃபார்ம் ஆகி நம்ம மவுத்ல வந்து pH லெவல் வந்து ரெடியூஸ் பண்ணும். ரெடியூசஸ் பிலோ 5.6. ஸோ pH வந்து ரெடியூஸ் ஆனா அங்க acidic சொல்யூஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ தட் காசஸ் அவர் டீத் டு டேமேஜ். இப்போ நம்ம டீத் நம்ம பாடியிலே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எனாமல் சொல்லுவோம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஹைட்ராக்சி அப்பாடைட். ஸோ இந்த எனாமல் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் நாட் டிசால்வ் பட் இட் கேன் கொரோட். ஏன்னா pH லெவல் கம்மி ஆக ஆக அசிடிக் நேச்சர் அதிகமாகும். அண்ட் அந்த அசிடிட்டினால அந்த எனாமல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைய லைக் இட் வில் நாட் டிசால்வ் இன் வாட்டர் பட் அரிப்பு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆசிட்னால லேசா அரிக்க ஆரம்பிக்கும். தட் காசஸ் கேவிட்டி இன் த மவுத். ஸோ இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆஃபன் நம்ம என்ன பண்ணணும்னா எவ்ரி ஃபுட் எடுத்ததுக்கு அப்புறம் வி ஷுட் gargle the mouth. இல்லைன்னா நம்ம ஒரு பேஸ், அதாவது அந்த ஆசிட் ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு we use a base that is toothpaste to clean the mouth to avoid this cavity problem. இப்போ ரெயின் வாட்டரோட pH level when it reduces to 5.6 below 5.6 ஆச்சுன்னா it called acid rain. இந்த acid rain வந்து when it combines with the water bodies that makes the aquatic life dangerous. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா pH பேலன்ஸ் இந்த சாயில். இப்போ நம்ம ஒரு பிளான்ட் வளரணும், ப்ராப்பரா வளரணும், அந்த சாயிலோட pH பேலன்ஸும் நம்ம செக் பண்றது ரொம்ப முக்கியம்.
அண்ட் அந்த சாயில வந்து சம்டைம்ஸ் பிஹெச் வேல்யூ அதிகமா இருக்கலாம், இல்ல சம்டைம்ஸ் வந்து கம்மியா இருக்கலாம். இப்போ பிஹெச் வேல்யூ வந்து அதிகப்படுத்துறதுக்கு வி யூஸ் லைம்ஸ்டோன், அதே மாதிரி கம்மிப்படுத்துறதுக்கு வி யூஸ் தி சல்ஃபர் கண்டென்ட் டு மேக் தி சாயில் டு கெட் நார்மல் பிஹெச் வேல்யூ. இப்போ நம்ம ஆசிட் அண்ட் பேசஸ் வந்து எல்லாமே டீட்டெயிலா பார்த்துட்டோம். அண்ட் அதனால வந்து நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, என்னென்ன அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் வந்து ஒரு இன்செக்ட்ஸ், ஒரு பிளான்ட்ஸ்க்கு செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு என்ன மாதிரி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு எல்லாருக்கும் வந்து எறும்பு கடிச்சிருக்கும், அந்த ஃபீல் வந்து எப்படி இருக்கும், லேசா ஒரு சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கும், ஒரு வலி இருக்கும். அதே மாதிரி ஒரு தேனி கொட்டுடுச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும் ஃபீல், ரொம்ப வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் அண்ட் இரிட்டேஷனா இருக்கும். இதெல்லாம் எதனால அப்படின்னா அதோட கொடுக்கு சொல்லுவாங்க, அந்த ஸ்டங்ல வந்து இட் ஹாஸ் மெத்தனாயிக் ஆசிட். அந்த ஆசிட் வந்து நம்ம பாடியில இன்ஜெக்ட் ஆகுறதுனால வி கெட் த ஃபீல், அந்த பெயினோ இரிட்டேஷன் நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம அந்த ஆசிட் ரியாக்ஷனை வந்து நம்ம நியூட்ரல் பண்ணுறதுக்கு வி யூஸ் அ பேக்கிங் சோடா எடுத்து அந்த இடத்துல ரப் பண்ணோம்னா அந்த ஆசிடோட பவர் வந்து நியூட்ரல் ஆகிடும். ஸோ தட் நமக்கு அந்த பெயின் இரிட்டேஷன் எல்லாமே வந்து கியூர் ஆகிடும். அதே மாதிரி பிளான்ஸ்ல பார்த்தீங்கன்னா நெட்டில் ஒரு ஹெர்பிஷியஸ் பிளான்ஸ் இருக்கு. அந்த பிளான்ஸ்ல வந்து அந்த லீவ்ஸ்ல பார்த்தீங்கன்னா லேசா ஒரு முடி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். பை சான்ஸ் நம்ம அந்த பிளான்ட் வந்து டச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த முள்ளா இருக்கிறதுல வந்து மெத்தனாயிக் ஆசிட் இருக்கும். அது என்ன ஆகும்னா நம்ம கையில வந்து ஒரு சிவியர் பெயின் வந்து நமக்கு காஸ் பண்ணும். அது வந்து சால்வ் பண்றதுக்கு வி ஹாவ் அ டாக் பிளான்ட்டோட லீஃப் எடுத்து அது மாதிரி ரப் பண்ணா நமக்கு அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். அதாவது அந்த நெட்டில் பிளான்ட்ல வந்து யூ ஹாவ் மெத்தனாயிக் ஆசிட், இந்த அந்த ஸ்டிங்ல யூ ஹாவ் மெத்தனாயிக் ஆசிட், வேரஸ் டாக் பிளான்ட்ல யூ ஹாவ் அ பேஸ். அண்ட் இந்த ஆசிட் நேச்சருக்கும் அந்த பேஸும் கம்பைன் ஆச்சு அப்படின்னா தட் மேக்ஸ் தி reaction neutral. So on the cure பண்றதுக்கு we can rub the leaves of the dog plant which grows along with the nettle plant. இப்போ வந்து இந்த acidic and basic நேச்சர்னால நம்ம சுத்தி இல்ல இன்செக்ட்ஸோ இல்ல அதர் பிளான்ட் கிரியேச்சர்ஸ் வந்து தன்னை எப்படி காப்பாத்திக்குது அப்படின்னு பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து we are going to see about the salts. So already நம்ம படிச்சிருக்கோம், any metal react with acid it forms salt, any non metallic acids react with base it forms salt. எல்லாத்துலயும் நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னா salt கிடைக்குது. at same time ஒரு ஆசிடும் பேஸும் கம்பைன் ஆனா கூட we get a product called salt in it. இப்போ இந்த சால்ட்னால நமக்கு என்னென்ன யூசஸ் இருக்கு அண்ட் அது எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்க எல்லாமே நம்ம படிக்கலாம். இப்போ நம்ம சால்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ்ல நமக்கு என்ன மாதிரி சால்ட்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ராங் ஆசிடும் ஸ்ட்ராங் பேஸும் கம்பைன் ஆனா we get a salt of neutral value with pH 7. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் பிளஸ் வீக் பேஸ் கம்பைன் ஆனா we get acid with pH value less than 7. And a strong base plus a weak acid combine ஆனா we get a basic salt with pH more than 7. இப்போ ஒரு சால்ட்டோட மெயின் சோர்ஸ் என்னன்னா sea water. From sea water we get salt and அதோட கெமிக்கல் ஃபார்முலா NaCl, sodium chloride. And இப்போ அந்த சால்ட் வந்து sea water எடுக்கும் போது it's not in its pure form. அதுல நிறைய இம்ப்யூர் ஃபார்ம்ஸ் இருக்கும், அது வந்து ராக் சால்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் அந்த இம்ப்யூரிட்டிலாம் ரிமூவ் பண்ணி அந்த அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் we get the normal table salt that we use it for our food substance. And இப்போ வந்து salt is a main raw material for different products. அண்ட் அதே மாதிரி இந்த சால்ட் வந்து தான் நம்ம ஃப்ரீடம்க்கே வந்து ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் ஆச்சு. சால்ட் பிளேட் அ விட்டல் ரோல் இன் அவர் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். பாத்தீங்கன்னா காந்திஜி வந்து சால்ட்டுக்காகவே ஒரு பெரிய ஒரு போராட்டம் பண்ணாரு, தண்டி மார்ச் சொல்லிட்டு ஒரு போராட்டம் பண்ணாரு. ஸோ நாட் ஒன்லி in our daily life but also in our freedom struggle. So இப்போ இந்த saltல பாத்தீங்கன்னா we get different components like sodium hydroxide, baking soda, bleaching powder, caustic soda, gypsum. அந்த மாதிரி we get different products from the raw material of salt. ஒரு solution of sodium hydroxide is also called as caustic soda. and அது எப்படி நம்ம manufacture பண்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சொல்யூஷன், அதாவது சோடியம் குளோரைட், நார்மல் டேபிள் சால்ட் இருக்கு இல்லையா, அந்த காமன் சால்ட்டை வந்து ஒரு தண்ணியில மிக்ஸ் பண்ணி ஒரு பீக்கர்ல வச்சிடணும். when we electrolyte the solution we get 3 products from it. அதாவது electrolysis அப்படின்னா passing current to a solution. and இந்த சொல்யூஷன் இப்போ இந்த சோடியம் குளோரைட் பிளஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த சொல்யூஷனுக்கு பேர் வந்து பிரைன் சொல்யூஷன். அந்த இந்த ப்ராசஸ்க்கு கால்ட் குளோர் ஆல்கலி ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து குளோர் ஆல்கலி ப்ராசஸ் சொல்றோம். ஏன்னா chlor is for chlorine, alkali means the combination of water plus sodium chloride. So this we call it as chlor alkali process. and இது எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா
அந்த பிரெயின், அதாவது சொல்யூஷன் மிக்சர் ஆஃப் சோடியம் குளோரைட் பிளஸ் வாட்டர். ஸோ நம்ம அதில் வந்து எலக்ட்ரோலைட் பண்ணோம் அப்படின்னா we get three products out of it. என்னன்னா first thing we get chlorine, second வந்து hydrogen gas, and also third வந்து sodium hydroxide, which is caustic soda. இந்த chlorine வந்து we can use it for water treatment and pesticides நம்ம யூஸ் பண்ணலாம். For example, இப்போ நிறைய தண்ணி நம்ம குடிக்க தண்ணியில் பார்த்தீங்கன்னா we have a lot of chlorine content because அந்த தண்ணியில் இருக்க germsலாம் வந்து அழிக்கிறதுக்கு we use the chlorine. And இப்போ அந்த hydrogen gas பார்த்தீங்கன்னா we can use it as a fuel and also as a fertilizers. இப்போ இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம எதுக்காக யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டு டீக்ரீஸ் தி மெட்டல். ஸோ மெட்டலில் படிஞ்சிருக்கிற ஆயில் சப்ஸ்டன்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வி யூஸ் தி சோடியம் ஹைட்ராக்சைடு. அண்ட் ஆல்சோ வி கேன் யூஸ் இட் ஃபார் மேக்கிங் சோப், டிட்டர்ஜென்ட்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு வி யூஸ் திஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு, தட் இஸ் காஸ்டிக் சோடா. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராசஸ். ஸோ இப்போ ப்ளீச்சிங் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். Calcium hydroxide combines with chlorine, we got bleaching powder, that is calcium hypochlorite plus water from the solution. CaOCl2 is the molecular formula for bleaching powder. Bleaching வேற எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா we use this for cleaning germs from the water, and also நிறைய industries like paper industries and textile industries and cotton linen textiles ல நம்ம யூஸ் பண்றோம். And mostly வந்து we use it for the laundry. லாண்ட்ரியில வந்து நம்ம இப்போ ஜென்ரலா வந்து ஒயிட் கிளாத்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து வீட்டில் வாஷ் பண்ண மாட்டோம். வி கிவ் இட் டு த லாண்ட்ரி. ஏன்னா லாண்ட்ரியில வந்து தே நோ த ரேஷியோ டு ஆட் அப் டு ப்ளீச் தி ப்ராடக்ட். ஏன்னா ரொம்ப ப்ளீச்சிங் பண்ணிட்டாங்கன்னா துணி வந்து கிழிய சான்சஸ் இருக்கு. ஸோ தட் லாண்ட்ரியில் என்ன பண்ணுவாங்க, தே நோ த ரேஷியோ எவ்வளோ ஆட் பண்றோம்னு தெரிஞ்சு தே மேக் தி டல் கிளாத் அப்பியர் வெரி ஒயிட். தட் இஸ் பேல் எல்லோ கலர்ல இருக்கிற ஒயிட் கிளாத் வந்து தே மேக் இட் ஒயிட். And next வந்து we have baking soda. So இதோட chemical name வந்து NaHCO3. How do we get baking soda அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it's a combination of sodium chloride, water, carbon dioxide and ammonia combined together. We get the baking soda, that is NaHCO3 and ammonium chloride. Baking soda வந்து it is used in the manufacture of baking powder, and also it is a alkaline. When baking soda combines with water or when we heat it, we get a carbon dioxide, water plus the sodium salt of the acid. So baking soda வந்து we can use it for making baking powder, antacid யூஸ் பண்ணிக்கலாம், and also soda acid fire extinguisher நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Next is washing soda. So washing soda is nothing but when we combine sodium carbonate with 10 molecules of water, it's called washing soda. So washing soda now we cannot write as Na2CO3. It's not a formula for washing soda. Salt la vandu you should add up 10 molecules of water. அது ரெண்டும் combine பண்ணாதான் it gives the washing soda property. That is 10 molecules of water combined with sodium carbonate gives the recrystallization of sodium carbonate gives the washing soda. So recrystallization is nothing but removing impurities from the product. So அதோட molecular formula Na2CO3.10H2O. You should not write only Na2CO3. This is wrong. You should always write along the water molecules. Na2CO3.10H2O is the right formula for the washing soda. Washing soda பார்த்தீங்கன்னா it is used in manufacturing glass, soap and detergents, paper industries நம்ம யூஸ் பண்றோம். And also வந்து washing soda வந்து it is used to remove the hardness of water. தண்ணில வந்து salt content அதிகமா இருந்தது அப்படின்னா it becomes hard water. And அதை ரிமூவ் பண்றதுக்கு we have two methods, அதாவது temporary hardness and permanent hardness இருக்கு. டெம்பரரி ஹார்ட்னஸ் பார்த்தோம்னா தண்ணி வந்து பாயில் பண்ண அதில் இருக்க சால்ட் கண்டென்ட் எல்லாம் வந்து மேலே லேயராக ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் பாயில் பண்ணாலுமே அந்த சால்ட் ஸ்டேஸ் அலாங் வித் தி வாட்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹார்ட்னஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வி யூஸ் தி வாஷிங் சோடா டு ரிமூவ் தி ஹார்ட்னஸ் ஆஃப் த வாட்டர். ஸோ இது ஒன் ஆஃப் தி ஆக்டிவிட்டி டு செக் த கிறிஸ்டல். சால்ட் கிறிஸ்டல்ஸ்ல வந்து தண்ணி இருக்கா இல்லையா, இல்லை அது ட்ரை சப்ஸ்டன்ஸ் தான் செக் பண்ணுறதுக்காக இது ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ காப்பர் சல்ஃபேட் வந்து ஒரு டெஸ்ட் டியூப்ல போட்டுட்டு லைக் வென் யூ பிளேஸ் இட் ஆன் த ஹீட், அந்த ஹீட் என்ன ஆகும்னா அந்த காப்பர் சல்ஃபேட்ல இருக்கிற வாட்டர்லாம் வந்து ஸ்பிட் ஆகும். அண்ட் இந்த காப்பர் சல்ஃபேட் கலர் வந்து யூஸ்வலா வந்து இட்ஸ் ப்ளூ இன் கலர், தட் பிகம்ஸ் ஒயிட் இன் கலர் ஆஃப்டர் ஹீட்டிங். இப்போ அந்த டெஸ்ட் டியூப்ல வந்து when you pour the water again it turns the original color blue. So this shows that the presence of water content in the salt crystal. So water of crystallization அப்படின்னா the amount of water present in the one formula unit of salt is called water of crystallization. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா,
காப்பர் சல்ஃபேட் வந்து ஹீட் பண்ணும் போது இட் ரிலீசஸ் வாட்டர். தட் மீன்ஸ் அந்த கிறிஸ்டல்ஸ்ல இட் ஹேஸ் சம் வாட்டர் கண்டென்ட் இன் இட். அப்போ நமக்கு அதோட ஃபுல் ஃபார்முலா என்னன்னா CaSO4.5H2O. It has 5 molecules of water in it. Washing soda எடுத்துக்கிட்டோம், Na2CO3.10H2O. That means it has 10 molecules of water. And next one, the plaster of Paris. When we heat gypsum under 373 Kelvin, we get a product called plaster of Paris, which chemical formula is CaSO4 half molecule of water. Why we are writing half molecule of water? So half molecule of water நம்ம எப்படி count பண்றது அப்படின்னா 2 molecules of calcium sulfate shares with 1 molecule of water. That is CaSO4, ரெண்டு CaSO4 molecule shares with 1 molecule of water. We also write in the form of CaSO4.half H2O, that is calcium sulfate hemihydrate solution. So calcium sulfate hemihydrate is nothing but plaster of Paris. So இந்த term நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Calcium sulfate hemihydrate is nothing but plaster of Paris. இது நம்ம எப்படி கிடைக்குது அப்படின்னா when we heat the gypsum at 373 Kelvin, we get the product plaster of Paris. And இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a very ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராடக்ட். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர்ஸ் வந்து போன் ஃபிராக்சர்க்குலாம் வந்து கட்டு போடுறாங்க இல்லையா, நம்ம மாவு கட்டு சொல்லுவோம். ஸோ அந்த மாவு கட்டு நம்ம போடுறது எல்லாமே பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். அட் த சேம் டைம் ஸ்டாச்சூஸ் பண்றதுக்கு அண்ட் வந்து லைக் மோல்டு கிரியேட் பண்றதுக்கு வி யூஸ் திஸ் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். ஷார்ட் ஃபார்ம்ல யூ கேன் யூஸ் இட் POP. எதனால இந்த POP நம்ம யூஸ் பண்றோம்னா இட்ஸ் ஐடல் ப்ராடக்ட். தட் இஸ் இது வந்து ஒன்ஸ் ட்ரை ஆனா கூட இது வந்து எதுவுமே கிராக் ஆகாது, உடையாது. ஸோ அதனால தான் we use this plaster of Paris in different applications. And moreover நம்ம டாய்ஸ் பண்றதுக்கு அண்ட் ஃபால் சீலிங்ஸ்ல நம்ம இதை யூஸ் பண்றோம். அண்ட் நிறைய டெக்கரேஷன் பர்பஸ்க்கு we use this plaster of Paris. அண்ட் இதோட கெமிக்கல் நேம் வந்து கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், எதனால இது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னு சொல்றோம், எதுக்கு பாரிஸ்க்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரிஸ்ல வந்து நிறைய அவைலபிள் ஜிப்சம் இருக்கிறதுனால it got the name plaster of Paris. That's it. Okay, இப்போ நம்ம சாப்டரோட எண்டுக்கு வந்துட்டோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபர்தரா டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.